நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பு காலத்தில் மகிழ்ந்து இருக்கிறோம். அதே நேரத்தில் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறோமா என்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு பக்கம் போர், இன்னொரு பக்கம் தேர்தல் களம். அதனால் எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த போர்களெல்லாம் வேண்டுமா? வேண்டாம். கடவுளிடம் இணைந்து ஜெபிக்கணும். அமைதி வேண்டும், சரியான புரிதல் வேண்டும், விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனநிலை வேண்டும். உலக தலைவர்கள் மக்கள் மேல் அக்கறை கொண்டவர்களாக, மக்களுக்கு பணி செய்பவர்களாக மாற வேண்டும். அமைதியை, மகிழ்ச்சியை ஏற்படுத்துபவர்களாக மாற வேண்டும். அதனால் நம்ம உலகத் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும், அவர்களுக்காக, அவருடைய மனமாற்றத்துக்காக. சரிங்களா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், சரியான தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். ஒற்றுமை உணர்வோடு செயல்பட வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். அதனால் நல்ல விழிப்புணர்வு நம்மிடையே தேவை. அதனால் சிதறுண்டு போய்விடக்கூடாது. சிதறிய மனநிலையில் நாம் இருந்து விடக்கூடாது. சரியான மனநிலையோடு நாம் செயல்பட வேண்டும். சரிங்களா? மக்களை தெரிந்து வைத்தவர்கள், மக்களுக்காக உழைப்பவர்கள், மக்களுக்காக நல்லதை செய்யக்கூடியவர்கள், எந்த நிலையிலும் மக்களோடு உடன் இருக்கக்கூடிய தலைவர்கள் நமக்கு தேவை. இயேசு அடிக்கடி சொல்வார் இல்லையா, தன்னுடைய ஆடுகளை சரியாக அறிந்து வைத்திருப்பவன் தான் நல்ல ஆயனாக இருக்க முடியும். புரியுதுங்களா? அப்போது நம்முடைய மக்களை சரியாக அறிந்து, அவருடைய தேவைகளை, உணர்வுகளை அறிந்து புரிந்து, அவர்களுக்காக எந்நேரத்திலும் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி செயல்படக்கூடிய ஒரு தலைவன் தான் நல்ல ஆயனாக இருக்க முடியும். அதேபோல் முழுமையாக எல்லாருமே வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்படுங்க. குடும்பத்தில் ஒருத்தர் கூட உற்றக்கூடாது. எல்லாரும் போகணும். எல்லாரும் தம்முடைய வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். ரொம்ப முக்கியம். அது நம்முடைய தமிழகத்தின் பெருமையை எடுத்துச் சொல்வதாக இருக்க வேண்டும். சரிங்களா? அதனால் இதுதான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன். இது குறித்து நீங்கள் ஆழமாக யோசிங்க, செயல்படுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, தவற விட்டுறாதீங்க உங்களுடைய உரிமையை. அதேபோல் உங்களுடைய உரிமையை விற்று விடாதீர்கள். விட்டும் விடாதீர்கள், விற்றும் விடாதீர்கள். சரிங்களா? சரியாக பயன்படுத்துங்க. கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கடவுளுக்கு நாம் கணக்கு சொல்ல வேண்டும். புரியுதுங்களா? எப்பொழுதும் மறந்துடாதீங்க. கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால் நம்முடைய வாக்குரிமையை விட்டுவிடவும் கூடாது, விற்றுவிடவும் கூடாது. சரிங்களா? சரி, இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்களை நல விசாரிக்கலாம். முதல்ல யார் வராங்கன்னு பார்த்துடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? ரொம்ப நலமா இருக்கும் ஆண்டவரோட ஆசீர்வாதத்தால. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சி. சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேரு விமல்டா ஃபாதர். என் ஹஸ்பண்ட் நேம் விமல் பயஸ். பாப்பா பேரு மேடம் சொல்லுங்க.
ஓ ஹானா கேத்ரின். ஓகே, குட் குட் குட். நான் ஹோம் மேக்கர் தான் ஃபாதர். குட். ஹஸ்பண்ட் வந்து பேங்க் எம்ப்ளாயி. ஓகே. நாங்க இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் ஃபாதர். அப்புறம் எங்களோட பங்கு வந்து ரெசரக்ஷன் சர்ச் ராமநாதபுரம். சூப்பர் சூப்பர். சொல்லுங்கள், மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே ஒரே வரியில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஒரே வரியில சொன்னா நிலை வாழ்வின் வழிகாட்டி ஃபாதர் மாதா டிவி. நிலை வாழ்வின் வழிகாட்டி. ரொம்ப அழகாக வழிகாட்டி. சூப்பராக சொன்னீங்க. ஏன் இப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு? எனக்கு வந்து என்னோட லாஸ்ட் இயர் வந்து என்னோட 2025ல நிறைய விஷயங்களை நான் கடந்து வந்தேன். அப்ப வந்து எனக்கு துணையா இருந்தது மாதா டிவி. எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தது மாதா டிவி. அதுல வர ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், அதுல வர ஆராதனைகள் ஆகட்டும், எல்லாமே என் உள்ளத்தை ரொம்ப தொட்டுச்சு. அப்பதான் புரிஞ்சுது எனக்கு நிறைய விஷயங்கள். ஓகே, கடவுளோட நம்ம எந்த அளவுக்கு ஒண்ணா இருக்கணும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் இது சொல்றேன் ஃபாதர். ஓகே. என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை தொட்டதாக, உங்களுடைய உண்மையிலே உற்சாகப்படுத்துவதாக, மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக, நிறைவாக இருப்பதாக நினைக்கிறீங்க? முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னா வந்து எனக்கு துதி ஆராதனை ஃபாதர். நிறைய சாங்ஸ் வந்து எனக்கு வந்து தெரியாது. அதனால அதை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன் ஃபாதர். அதுக்கப்புறம் நற்கருணை ஆராதனை அந்த ப்ரோக்ராம், அந்த 11 to 12 வந்து எங்க இருந்தாலும் நான் வந்து உட்காந்துருவேன் ஃபாதர். அந்த மாதிரி ஏன் நற்கருணை ஆராதனையில வந்து ஃபாதர்ஸ் வந்து 1 hour நீங்க வந்து முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுவீங்க. அப்போ அதை பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன். நான் அப்பதான் ஃபாதர்ஸ் பண்றாங்களே ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அப்போ நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா. அது ட்ரை பண்ணி இப்போ எல்லா டைமும் எனக்கு முட்டி போட்டு ப்ரேயர் பண்றது அவ்வளோ எனக்கு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்கு. ஸோ அதை நான் வந்து அந்த ப்ரோக்ராம்ல இருந்து கத்துக்கிட்டேன் ஃபாதர். அடுத்த விஷயம் உறவுகள் மேம்பட எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த ப்ரோக்ராம். எனக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதுவும் லாஸ்ட் சீசன்ல அந்த கனவுகள் பத்திலாம் நான் ரொம்பவே லேர்ன் பண்ணேன் ஃபாதர். ஏன்னா பர்சனலா நான் அதெல்லாம் அண்டர்கோ பண்ணேன் நான். அந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு. அதுக்கெல்லாம் மீனிங்கே தெரியாம இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஃபாதர். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் சொல்றேன் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அதுலேருந்து. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. குட்டி பாப்பா, ஹலோ பாப்பா, நீங்கள் மாதா டிவி பார்ப்பீங்களா? நீங்கள் என்ன பார்ப்பீங்க அம்மாவோட சேர்ந்து? என்ன பார்ப்பீங்க சொல்லுங்க. மாஸ் பார்ப்பாங்க ஃபாதர். சாங்ஸ் நல்லா பார்ப்பாங்க ஃபாதர். பாப்பா, அவங்க நீங்கள் ஒரு பாட சாங், சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க பாப்பா. சாங் ஒன்று பாடுங்க. ரோஜா பூவே, ரோஜா பூவே, சொர்க்கத்தின் ரோஜா பூவே, லெபனோனில் விரியும் பூவே, கல்வாரி மலை பெருந்துயரே, கல்வாரி மலை பெருந்துயரே, கர்மேல் மலை மஞ்சை ஒலிவலை ஏந்தும் புறா, நோவாவின் பெட்டகமே, நோவாவின் பெட்டகமே, ரோஜா 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 ரோஜா, சொர்க்கத்தின் ரோஜா, ஆனந்த ரோஜா, ரோஜா பூவே, ரோஜா பூவே, சொர்க்கத்தின் ரோஜா பூவே. வாவ், சூப்பர் சூப்பர். குட்டி பாப்பா அழகாக பாடினாங்க. வெரி குட் பாப்பா. குட்டி பாப்பா, யார் சொல்லி கொடுத்தா அந்த பாட்டு உங்களுக்கு? யார் சொல்லி கொடுத்தாங்க? சூப்பர், நல்லா பாட்டீங்க. வெரி நைஸ். சொல்லுங்க, மாதா டிவினால என்ன நன்மைகள் குடும்பத்திற்கு, சமூகத்திற்கு? குடும்பத்துக்கு சமூகத்துக்குன்னு சொல்லும்போது ஆண்டவரை பத்தி முழுசா புரிஞ்சுக்க முடியுதுங்க ஃபாதர். அப்பார்ட் ஃப்ரம் நம்ம மாஸ் போறது, அது நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம். இந்த ஒர்க் பண்ணிட்டு வரவங்களுக்குலாம் வெளியே வந்து நமக்கு வந்து போயிட்டு வரும்போது ரொம்ப கடவுளோட ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து கொஞ்சம் கம்மியா கிடைக்குது. மாதா டிவின்னும் போது அந்த ஸ்பெண்டிங் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நமக்கு கிடைக்குது. நிறைய லைஃப்க்கு தேவையான இன்சைட்ஸ் நிறைய கிடைக்குது. ஸோ அந்த விதத்துல மாதா டிவி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஃபாதர் எங்களுக்கு. சூப்பர். மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
மாதா டிவியோட இணைஞ்சு இருங்க, விட்டுறாதீங்க மாதாவை. அதுதான் ஃபாதர் நான் சொல்வேன். ரொம்ப அழகாக பேசுனீங்க, அழகாக பாடினீங்க, நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதில். ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம், ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. பாப்பாவுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவாற்றலையும் கொடுத்து அவர் நல்ல முறையில் வளர்ந்து நல்ல தலைவராக ஆண்டவரே அவரை உருவாக்குவாராக, கரம் பிடித்து வழி நடத்துவாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து அரவணைத்து ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ. ரொம்ப அருமையாக பேசுனீங்க, நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. உங்களுடைய கணவர் ரொம்ப விசாரிச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க. உங்களுக்காக ஜெபிக்க நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, கோயம்புத்தூர்லேருந்து பாப்பா ஹேனா, சகோதரி விமல்டா மேரி ரொம்ப அழகாக பேசினாங்க, நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப யதார்த்தமாக அவருடைய பகிர்வு இருந்தது. ஸோ நன்றி சகோதரி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியோட இணைந்திருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, அடுத்த அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி. வணக்கம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ஜோசப் ஃபாதர். நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். ஓகே, உங்க வீட்டில் இருக்கவங்க பேர்லாம் சொல்லுங்க. என்னுடைய மனைவி பேர் ரோசலின். வயசு 80. எனக்கு 2 பிள்ளைங்க. ஓகே. ஒரு பையன் ஃபெலிக்ஸ் ஜோசப், அவன் பேரு. அவர் இப்போ அபுதாபியில் இருக்காரு. அவருடைய மனைவி சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்க பேரு ஃபெலிசியா கல்யாணி. சரி. அவனுக்கு ஒரே ஒரு பையன். இஸ் ஸ்டடிங் இன் சிங்கப்பூர். பிகாம். டாக்டர் ஷீ இஸ் இன் பெங்களூர். ஹஸ்பண்ட் ஆராக்கல்ல இருக்காங்க. அவங்க எம்எஸ்சி படிச்சிருக்கா பொண்ணு. அவளுக்கு 2 குழந்தைங்க. ஒரு பொண்ணு பியூ அங்க இதுல பெங்களூர்ல பியூ பண்றா. ரெண்டாவது கிராண்ட் டாக்டர் 8th பண்றா. அவ்வளவுதான் என்னுடைய இது. எங்க இருக்கீங்க இப்ப நீங்க? நியர் செங்கல்பட்டு, மதுராந்தகம், அச்சர்பாக்கம் நியர். ஓகே. உங்க பாரிஷ். ஓகே சூப்பர். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க ஏற்கனவே அனுப்பிச்சது வாசகம் தான். இல்லந்தோறும் இறையாட்சி மாதா தொலைக்காட்சி. அது எங்க கேட்டாலும் இனிமையா இருக்கும். அது ரொம்ப இனி கேட்கறதுக்கு. ஓகே. என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு மாதா தொலைக்காட்சி இறையாட்சியை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும்? கரெக்டா சரியா. சண்டையா இருந்தாலும் சரி, மற்ற நாட்களா இருந்தாலும் சரி, கரெக்டா 9:45 மாதா டிவியில உட்காந்துருப்பேன். ஏன்னா ஜெபமாலை 10 மணிக்கு. ஸோ 10 to 10:30 வரைக்கும் அங்க கண்டிப்பா அவைலபிளா இருப்பேன். எங்க இருந்தாலும் எப்படியாலும் ஜெபமாலை அந்த எல்லா நாளும் அந்த ஜெபமாலை ஜெபிக்க மறக்க மாட்டேன். ஒண்ணு. அதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தது மாதா டிவி தான். ஒண்ணு. அதுக்கப்புறம் மற்ற நிகழ்ச்சிகள் பார்ப்பேன். அடிக்கடி நிறைய பார்க்கறது உண்டு. அதை தவிர அரம்சைங்கிற ஒரு நிகழ்வு, அது துதி ஆராதனை ஃபாதர்ஸ் எல்லாம் பாடுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அப்புறம் பாஸ்காவுடைய அது ஸ்ரீலங்காவில் நடந்த அந்த நாடகங்கள் அதெல்லாம் பார்க்க அவசரமா இருக்கு. அதே மாதிரி ஆலயம் அறிவுன்னு ஒரு நிகழ்ச்சி, அது ஒருத்தர் நடத்துறாரு, ஒரு நண்பர். சூப்பரா எல்லா ஆலயங்களை பத்தி சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றீங்க. நாங்க கூட சொல்லியிருக்கோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி. ஜீசஸ் பஞ்ச், அந்த பையன் நல்லா பண்றாரு. சூப்பரா அந்த பஞ்ச் சொல்ற மாதிரி எல்லாரும் என்கரேஜ் பண்ணி பஞ்ச் பண்ற ஜீசஸ் பஞ்ச் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் சிலுவப்பாதை ரொம்ப நல்லா இருக்கு. ஃபாதர் சிலுவப்பாதை எல்லா நாட்களும் சிலுவப்பாதை பார்த்திருக்கேன். அப்படி வெளிநாட்டுக்கு ஃபாதர் எல்லாம் செய்யறாங்கல்ல சேவைகள், அந்த சேவைகள் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி போப்பாண்டருடைய நிகழ்ச்சிகள், அது 2வது செய்திகள் தொகுப்பு, இதெல்லாம் சூப்பரா நான் கேட்கறதுதான் ரொம்ப. எனக்கு 84 years ஆகுது. 83 years ஐ எம் ரன்னிங். அதனால நான் ரொம்ப நல்லா மகிழ்ச்சியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். பிள்ளைங்க அந்த இடத்துல நல்லா இருக்காங்க. நான் வேளாங்கண்ணியில நினைச்சு ஃபாதர் 69 வேளாங்கண்ணியில தான் நடந்தது. அதனால மாதா மேல எனக்கு ரொம்ப பக்தி, அதீத பக்தி உண்டு எப்பயுமே. மாதா தொலைக்காட்சிங்கிறது இன்னும் எனக்கு
அபரிவிதமான ஒரு சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் மாதா டிவி வந்ததுனால என்ன நன்மைகள் குடும்பத்துக்கு, சமூகத்துக்கு நினைக்கிறீங்க? என்ன, கொரோனா டயத்துல கூட நம்மளால பூசை பார்க்க முடியுது, சர்ச்சுக்கு போக முடியாம இருக்கிற நாட்கள்ல மாதா டிவியில பூசையை பார்க்கிறோம். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் பாக்குறது. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்மை எடுக்க முடியலையே தவிர மற்றபடிலாம் வந்து நானும் என் மனைவி காலையில டிவி போட்டாங்கன்னா மாதா டிவில தான் இருப்பாங்க. எல்லா நிகழ்ச்சியும் அவங்க பார்ப்பாங்க. கண்டிப்பா நான் சில இதெல்லாம் பார்ப்பேன். என்னால முடிஞ்ச டைம்ல டியூஷன் இல்லாத நேரங்களில் உட்காந்து மாதா டிவியை பார்ப்பேன். மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மற்ற நேயர்கள் கண்டிப்பா மாதா டிவி பாருங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா சில நிகழ்ச்சியில பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மற்ற நிகழ்ச்சிகள் மாதா டிவி எல்லா நிகழ்ச்சியும் சூப்பரா தான் இருக்கு. அதனால இது வேணும் அது வேணும்னு சொல்லதே இல்லை, எல்லாமே சூப்பரா இருக்கு. அது இருக்கு, எல்லாம் நீங்க பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். வேற ஒண்ணு இல்லை. அருமை. ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும், ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா எங்கள் மாசு எமை பாரும், வானோர் தம்மரசி தாயேயம் அன்றாட்டை தயவாய் கேடும், ஈனோர் என்றம் நீர் தள்ளாமை எக்காலத்துமே தற்கா, மாதாவே துணை நீரை உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். அருமை அருமை அருமை, வாழ்த்துக்கள். அருமை, நல்லா பேசுனீங்க. நல்லா நிறைய அழகான கருத்துக்கள் சொன்னீங்க. ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில் கலந்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கட்டாயம். குடும்பத்துக்கு எல்லாருக்கும் சொல்றேன். வீட்டில் இருக்க எல்லாரும் நல்லா விசாரிச்சேன், ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம், சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்கள் மனதில் எதிர்பார்த்து நீங்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா வேண்டுதல்களையும் ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். நன்றி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சி பாருங்க, மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, ஐயா ஜோசப் அவர்கள் பேசினாங்க மதுராங்கத்திலிருந்து. ரொம்பவே அழகான கருத்துக்கள், அடுக்கடுக்காக நிகழ்ச்சிகளை பட்டியலிட்டாங்க. இவ்வளோ நிகழ்ச்சிகள் வருது, இல்லந்தோறும் இறையாட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசினாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களுடைய பகிர்தலுக்கு. நல்ல தொடர்ந்து மகிழ்ச்சியோடு இருக்க, உடல் நலத்தோடு இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து மகா தொலைக்காட்சியோடு இணைந்திருங்க. ஓகேங்களா? சரி. அடுத்ததாக இறுதியாக ஒரு அன்பருக்கு முன்னாடி சரிச்சலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம், மகிழ்ச்சி. உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. உங்களெல்லாம் பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் அரைக்கராஜ் ஃபாதர். என் ஒய்ஃப் ஃபாதர் செராபின் ஜெயந்தி, பையன் ராஜாலன். இங்க தஞ்சாவூர் மாவட்டம். நாங்க தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கம். எங்களுக்கு சஞ்சய் நகர் பங்கு. சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? இல்லத்தில் இறையாட்சி. இல்லத்தில் இறையாட்சி. ஓகே. மாதா தொலைக்காட்சியில் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் பார்ப்பீங்க? அந்த நிகழ்ச்சிகள் பார்க்கும்போதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அதை சொல்லுங்கள். ஃபாதர், மாதா டிவி 2014 பிப்ரவரி 11ஆம் தேதி தொடங்கப்பட்டது ஃபாதர். ஆமாம். அதுக்கு முன்னாடி வீரபுரசிலிருந்து நான் அந்த ஃபாதருக்கு வந்து ஃபோன் பண்ணி எங்க மாதா டிவி எங்க கோயிலெல்லாம் எப்போ ஒளிபரப்புவீங்க அப்படின்லாம் நான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த அக்டோபர் மாதம் விவிலிய வினாடி வினாவில் நான் கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். எனக்கு ஒரு பைபிள் வந்து பிரைஸா கொடுத்தாங்க ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். தினந்தோறும் வருஷம் அந்த இது போட்டியில கலந்து கொள்ளுவேன். காலையில எழுந்தவுடன் அந்த காலை வணக்க நிகழ்ச்சியை கண்டிப்பா நாங்க பார்ப்போம். அதுல உள்ளது எல்லாத்தையும். கடவுள் வணக்கம். ஸ்கூலுக்கு வேலைக்கு போறேன் ஃபாதர். சிபிஎஸ்இ ஸ்கூல் பட்டுக்கோட்டைக்கு வேலைக்கு போறோம் ஃபாதர். நைட்ல குட் நைட் டாக்கு கண்டிப்பா நாங்க அந்த கதையை கேட்போம், பார்ப்போம் ஃபாதர். இது எல்லாருமே நாங்க ஃபேமிலியா பார்ப்போம் ஃபாதர். சாயந்தரம் 7-7:30 மணி ஆனா எல்லாருமே சேர்ந்து குடும்ப ஜெபமாலை ஜெயிப்போம் ஃபாதர். சூப்பர் சூப்பர், அழகு. மாதா தொலைக்காட்சினால என்ன குடும்பத்துக்கு நன்மைகள் நினைக்கிறீங்க, இல்லை சமூகத்துக்கு என்ன நன்மைகள் நினைக்கிறீங்க?
ஃபாதர் இப்ப வளர்ந்துட்டு வர ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் வளர்ந்துட்டு போற சூழ்நிலையில வந்து எவ்வளவோ சேனல்ஸ் இருக்கு ஃபாதர். ஆனா 1-2 தான் கையை விட்டு என்ன முடியும் நம்மளால. இதுதான் வந்து கரெக்டான நம்மளோட ஆன்மீக லைனா இருக்கட்டும், எல்லா லைன்லயும் கொண்டு போறது. எனக்கு அது முக்கியமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃபாதர். நான் ஹாஸ்டல்ல இருக்கிறப்ப 8 மணிக்கு ஆரம்பிக்கும் ஆக்சுவலா அது ஜெபமாலை. அதை வந்து நான் வந்து தொடர்ந்து கேட்டு நான் வந்து அதை கேட்டு நான் ஜெபமாலையை வந்து என்னால தனியா சொல்ல முடியலனாலும் நம்ம மாதா டிவியோட சேர்ந்து சொல்றோம்னு ஒரு இதோட இருக்கு அப்படிங்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயசானவங்க எங்க அம்மாச்சி எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த டிவி மூலியமா ரொம்ப பலனடைகிறாங்க. ஏன்னா கோயிலுக்கு அவங்களால நடந்து போக முடியல, அது மாதிரி இருக்கிற பட்சத்துல இது மாதிரி பாக்குறாங்க. அதே மாதிரி மதியானம் போடுற மூவிஸா இருக்கட்டும், நம்ம பைபிள் ரிலேட்டட் பைபிள் ஸ்டோரி மூவிஸா இருக்கட்டும், அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த எசாயா, ஆபிரகாம் இதெல்லாம் நிறைய போடுறாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமா படமா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மாதா டிவி மூலியமா. இது மாதிரி வந்து யங் ஜெனரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அது முக்கியமா. ரொம்ப அழகாக சொன்னீங்க. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற அன்பர்களுக்கு நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தொடர்ந்து மாதா டிவி பார்க்கணும். எல்லாரும் நம்ம கடவுளை பத்தி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு எல்லாம் பயனடைஞ்சிக்கணும். இந்த நவீன காலத்துல வந்து எல்லாமே நாடகம் இந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சத்தை பார்க்காம மாதா டிவி பார்த்து அது சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி சேசுக்கூடிய பிள்ளைகளாக வாழணும் அந்த உலகத்துல. அவரு கட்டளைக்கு அத்தனை கட்டளையும் கடைபிடித்து முடிஞ்ச மட்டும் கடைபிடித்து வாழ முயற்சி செய்து வாழணுங்கிறது எங்களுடைய குடும்ப சார்பாக கேட்டுக்கிறோம். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல அருமையான பகிர்தல் நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. பாட்டு பாடுங்க, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். ஞானம் நீரை கண்ணிலையே நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கண்ணிகையே மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாய், ஞானம் நீரை கண்ணிகையே பாவ நிழலே அணுகா பாதுகாத்தால் உன்னையே பரமன், பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தன்னலோரமல ஸ்தலமென கொண்ட ஞானம் நீரை கண்ணிகையே. அழகாக பாடினீங்க, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பு. நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மாதா தொலைக்காட்சிக்காக நீங்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. ஒரு ஜெபம் சொல்லலாம், சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை இயக்கங்கள் ஆண்டவர் நிறைவு செய்திருள்வாராக. எப்பொழுதும் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே உடனிருந்து உங்களை பக்குவப்படுத்தி உங்களை ஆசிர்வதித்து உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். ரொம்ப மகிழ்ச்சி. அதை தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, ராஜா ஆலன் குடும்பத்திலிருந்து பட்டுக்கோட்டையிலிருந்து பேசினாங்க. ரொம்பவே சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். நிறைய நிகழ்ச்சிகளை பற்றிலாம் சொன்னாங்க. அதில் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிற பற்றிலாம் அழகாக சொன்னாங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தது, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தது எல்லாமே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக எல்லாருமே அருமையாக பேசுனீங்க, நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. 3 குடும்பங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். கடவுள் உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வர்றது, உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை கொடுப்பதற்கு வழி காட்டுதலாகவும் இருக்குது. அதனால் நன்றி, பாராட்டுக்கள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைந்திருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய பேர் பங்கெடுக்கணும், நிறைய கருத்துக்களை நீங்கள் சொல்ல வரணும். நாங்களும் அவரோட காத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் வாங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க, சரிங்களா? சரி, இந்த வாரம்
என்ன இறைவார்த்தையை நாம் மனப்பாடம் செய்ய போகிறோம்? லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24 இறை வசனங்கள் 13 முதல் 35 வரை. இன்றைக்கி திருப்பலியில் வாசிக்க கேட்டிருப்பீங்க. ரொம்பவும் முக்கியமானது. எம்மாவு வழியில் சீடரை சந்தித்தல். யார்? உயிர்த்த ஆண்டவர் சந்திக்கிறார். ஆனால் அவரை கண்டுகொள்ளலை இல்லைங்களா? அவரை கண்டுகொள்ளாதவாறு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தன அப்படின்றதான் பார்க்குறோம். என்னன்னா, ஏன் அப்படி மறைக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னா, இன்னும் ஆண்டவரை அவர்கள் முழுமையாக நம்பவில்லை. அவர் சொன்ன இறைவார்த்தைகள் இன்னும் அவர்களுக்கு வலுவூட்டவில்லை. அவருடைய உணர்வை தூண்டி எழுப்பவில்லை. அதான் காரணம். அதனால தான் அவருடைய கண்களுக்கு இயேசு மறைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ எங்கே நினைவூட்டப்படுகிறார்? மீண்டுமாக அவர்கள் கண்டுகொள்கிறார்கள் இயேசுவை அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது. ஆஹா, நடந்ததில்ல, ராவுணவிலே அப்பத்தை இப்படி தானே பிட்டு கொடுத்தாரு. அங்கே தான் அவங்களுக்கே தோணுது. அப்போ தான் இயேசுவை கண்டுகொள்கிறார்கள். கண்டுகொண்ட உடனே இயேசு அவர்களிடமிருந்து மறைந்து போகிறார். புரியுதுங்களா? அதனால் இயேசு கிறிஸ்துவை நாம் காண முடியவில்லையா? அப்படி நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதா? அப்போ என்ன தவறு செய்கிறோம்? அவரை இன்னும் ஆழமாக நம்பவில்லை. உணர்வு ரீதியாக அவரை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் சரிங்களா? அப்போ என்ன இறைவார்த்தை இன்னைக்கு மனப்பாடம் செய்யலாம்? லூக்கா 24 வசனம் 30, 31. சரிங்களா? லூக்கா 24 இறை வசனங்கள் 30, 31. நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். இயேசு அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்களுடைய கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அருமையான இறைவார்த்தை. ஆழமாக சிந்தித்து தியானிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். அப்படின்னா நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உணர்வில் தூண்டி எழுப்பப்பட்டவர்களாக இருக்கணும். அவருடைய வார்த்தைகளை செயல்படுத்தி அவர் மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ தான் இயேசுவை கண்டுகொள்ள முடியும், அடையாளம் கண்டுகொள்ள முடியும். சரிங்களா? சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து மகிழ்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் பல பேர் பங்கெடுத்தது. இன்னும் நிறைய பேர் வரணும், கலந்து கொள்ள வேண்டும். கருத்துக்களை நீங்கள்லாம் பகிரணும். அதை நாங்கள் கேட்க வேண்டும், மக்களும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்கு இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. 735 80 80 807 735 80 80 807. குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைங்க. நாங்களே நல விசாரிக்க அடுத்த வாரம் உங்களை அழைக்கிறோம். சரிங்களா? அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பாவங்களிலிருந்து நம்மை மீட்பாராக. உயிர்த்தெழுக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் உயிர்த்தெழச் செய்வாராக. நமக்கு விடுதலையை தருவாராக. அதேபோல விழிப்புணர்வையும் தருவாராக. நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரை. அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். சரிங்களா? ஓகே, பாய். நலமா? நீங்க நலமா? ஊடக வழி இல்லம் நோக்கி